Welcome to this program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, we thank you for this time. As we come around your word, speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இந்த வார்த்தையை கொண்டு பேசியருளும்படியாய் ஜெபிக்கிறோம். Strengthen us, Lord. I pray meet every need in Jesus' precious name. Amen. இயேசுவே எங்களை பலப்படுத்தும், எங்களோடு கூட பேசும், உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Gospel of John chapter 21. There are 25 verses in this chapter. இந்த நாளிலும் கூட யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 25 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். John's Gospel is unique. யோவானுடைய சுவிசேஷம் முற்றிலும் தனித்துவமானது. 90% of what's found in John's Gospel is not found in Matthew, Mark and Luke. யோவான் சுவிசேஷத்திலே 90% காரியங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலே இல்லாததாய் காணப்படுகிறது. Matthew, Mark and Luke are called synoptic gospels. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகிற சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்லப்படுகிறது. There are 8 miracles mentioned in the Gospel of John. எழுதின சுவிசேஷத்திலே 8 முக்கிய அற்புதங்கள் காணப்படுகிறது. 6 of them are unique to the Gospel of John. They are not found in other Gospels. 6 அற்புதங்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களில் இல்லாதவைகளாய் காணப்படுகிறது. You know the great statement of the divinity of the Lord Jesus Christ, the I am statements. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை குறிக்கிற அந்த நானே என்கின்ற வார்த்தையாகும். Are only found in the Gospel of John. இந்த வார்த்தையானது யோவானுக்கு சுவிசேஷத்தில் மாத்திரமே காணப்படுகிறது. I am the bread of life. நானே ஜீவ அப்பம். I am the light of the world. நானே உலகத்தின் ஒளி. I am the door. நானே வாசல். I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the true vine. நானே மெய்யான திராட்சைச் செடி. So these are only found in John's Gospel. ஆக இந்த 7 முக்கியமான வார்த்தைகள் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரமே காணப்படுகிறது. When you come to the end of Gospel of John chapter 20 and you read the last couple of verses, சுவிசேஷத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, that sounds like a perfect end to the Gospel of John. ஒரு அருமையான முடிவை இந்த சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியும். But by the Holy Spirit, John writes another chapter 21-25 verses in him. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை இந்த வசனங்களுக்கு நேராக வழிநடத்தி செல்வாராக. Here we see in this chapter the restoration of Peter. இந்த 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பேதுருவை தேவன் எப்படி புதுப்பிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். You know, our God is a God who restores lives. நம்முடைய தேவன் புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய ஜீவியத்தை. Here in this portion we see, though Peter denied him 3 times, he affirmed Jesus 3 times. This is the restoration of the Apostle Peter. இந்த அதிகாரத்திலே நாம் பேதுருவானவர் 3 முறை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தராகவும் அதே போல 3 முறை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் இயேசு எப்படி பேதுருடைய வாழ்க்கையை மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார் என்பதை குறித்து இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. Verses 1 and 2, after these things Jesus showed himself again to the disciples at the Sea of Tiberias, and in this way he showed himself Simon Peter, Thomas called Didymus, Nathanael of Cana of Galilee, the sons of Zebedee, and 2 others of his disciples were together. யோவானுக்கு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, 2ஆம் வசனம், சீமோன் பேதுரு, திதிமு எனப்பட்ட தோமாவும், கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது. When you see here, this is happening
after the resurrection of the Lord Jesus Christ. இந்த சம்பவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடக்கிற ஒன்றாகும். Here we see Lord Jesus appears to them the third time. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு மூன்றாவது முறையாக தரிசனம் ஆகிறார். This happens, it says, at the Sea of Tiberias. கடலின் அருகே இந்த சம்பவங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். This is nothing but Sea of Galilee. இது வேறு ஒன்றுமல்ல, கலிலியா கடற்கரையாகும். So they had to come to Sea of Galilee from Jerusalem. எருசலேமிலிருந்து கலிலியா கடற்கரைக்கு இவர்கள் வர வேண்டியதாய் இருக்கிறது. So Jesus appears to them here. ஆகவே இயேசு தம்மை இவர்களுக்கு இந்த இடத்திலே வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். So here we see 7 disciples names mentioned there. 7 சீஷருடைய நாமங்கள் இங்கே விவரமாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. They were all fishermen except Thomas. அவர்கள் யாவரும் மீன் பிடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், தோமாவை தவிர. Remember, Thomas missed when the Lord was there with them the very first time. So he did not want to miss seeing the Lord Jesus Christ. So he was going around with the leaders, with the disciples. தோமா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதை தவிர்க்க கூடாது என்பதனாலே இந்த 7 மற்ற தலைவர்களோடு கூட அவரும் இணைந்து கொள்ளுகிறார். Verse 3, Simon Peter said to them, I'm going fishing. They said to him, we are going with you also. They went out and immediately got into the boat. And that night they caught nothing. 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. So here we see they've decided to go fishing with Peter. அவர்கள் யாவரும் தீர்மானம் பண்ணுகிறார்கள், பேதுருவோடு கூட இணைந்து மீன் பிடிக்க போகலாம் என்று. The best time to do fishing is the night time. They were experts in fishing and they got nothing. That's what it says. And that night they caught nothing. இவர்கள் யாவரும் மீன் பிடிக்கிறதிலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இரவு நேரங்கள் தான் மீன் பிடிப்பதற்கு சரியான நேரமாகும். இவர்கள் கடந்து சென்று மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய வலையிலே ஒன்றும் அகப்படவில்லை. Verse 4, But when the morning had come, Jesus stood on the shore, yet the disciples did not know that it was Jesus. 4ஆம் வசனம், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். So they spent the night fishing. They couldn't get any fish. It's already early morning, but the Lord Jesus Christ is there on the shore. முழுவதும் இவர்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் பிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதிகாலையில் விடியும் பொழுது இயேசு கிறிஸ்து கரையிலே நிற்கிறார். But the disciples did not recognize him. சீஷர்கள் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள். Verse 5, he says, Jesus said to them, Children, have you any food? They answered him, No. 5ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். Jesus was in the resurrected body. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்திலே அங்கே இருக்கிறார். They could not recognize him. அவர்களால் இயேசுவை தெரியாமல் இருக்கிறார்கள். Maybe the disciples were tired. They were fishing the whole night and they were extremely tired. அந்த மீன் பிடிக்கிற சீஷர்கள் யாவரும் மிகவும் களைத்து போனவர்களாக முழுவதும் பிரயாசப்பட்டது நிமித்தமாக மிகவும் களைத்து போனவர்களாய் அங்கே காணப்படுகிறார்கள். See, in the same way, it's with us when we are overwhelmed with problem, when we are blinded by the pain and the circumstances, we cannot see Jesus. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் களைத்து போனவர்களாய் பலவிதமான உலக கவலைகள், உலக போராட்டங்கள், உலக பிரச்சனைகள் இதன் மூலமாய் நாம் அமிழ்ந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்மால் காண முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, Because Jesus said, I will never leave you nor forsake. இயேசு சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று. He's not going to leave us nor forsake us. அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. Jesus asked them, Children, have you any food? இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று. Because they spent the whole night, they caught nothing.
They said no. ரா முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாதபடினாலே அவர்கள் சொன்னார்கள் ஒன்றும் இல்லை என்று. See, they are the fishermen. They know what to do. But see what Jesus says to them in verse 6. ஆறாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, And he said to them, cast the net on the right side of the boat, and you will find some. So they cast, and now they were not able to draw it because the multitude of fish. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். He said, cast the net on the right side of the boat. வலது பக்கத்திலே வலையை போடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னார். Can you imagine the fishing boat? They were fishing, they caught nothing. It was early morning. It's unlikely you will be able to catch fish. நாம் முழுதும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றும் பிடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த பகல் பொழுதிலே போய் நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்லி அது சாத்தியமற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. The best time for fishing is the night time. மீன் பிடிப்பதற்கு சிறந்த நேரம் இரவு நேரம்தான். Here Jesus says, cast your net on the right side of the boat. And what happened? They caught multitude of fish. ஆனால் பகல் வேளையிலே ஆண்டவராக இயேசு சொல்கிறார், படகின் வலதுபுறத்திலே வலையை போடுங்கள் என்று. நடந்தது என்ன? திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். This is similar to the scenario that happened in Luke chapter 5 verse 7. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஏற்கனவே நடந்தது போல இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் இது இருக்கிறது. Therefore that disciple whom Jesus loved said to Peter, it is the Lord. Now when Simon Peter heard that it was the Lord, he put on his outer garment, for he had removed it, and plunged into the sea. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். Can you see here again, the disciple whom Jesus loved said to Peter, it is the Lord. இயேசுவை அதிகமாய் நேசிக்கிற சீஷர்கள் பேதுருவை பார்த்து சொன்னார்கள், இயேசு வந்திருக்கிறார் என்று. You know, John mentions himself in the book of Gospel of John. He refers to him as the one, the disciple whom Jesus loved. யோவான் அவர்கள் தன்னையே இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் எப்படி குறிப்பிட்டுக் கொள்கிறார் என்றால், இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் என்று சொல்லிக் கொள்கிறார். Because the same thing happened in Luke chapter 5, so that made him click. ஏற்கனவே லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் நடந்திருக்கிறது. அதை வைத்து இவர் இப்படி சொல்லுகிறார். Because when Lord Jesus cried from the seashore, children, have you any food? They did not recognize him. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று கேட்கும்போது அவர்கள் இயேசு என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். John recognized it is the Lord. ஆனால் யோவானுக்கு வெளிச்சம் வருகிறது, இயேசுதான் வந்திருக்கிறார் என்று. So it was net full of fish. We see verse 8, the other disciples came in the little boat, for they were not far from land, but about 200 cubits, dragging the net with fish. As soon as they had come to the land, they saw a fire of coals there, and fish laid on it and bread. 8ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். So the Lord Jesus Christ was already cooking them the breakfast, fish and bread. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்காக மீனையும் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். They bring the fish, and we see here Jesus says to them, verse 10, and Jesus said to them, bring some of the fish you have just caught. இயேசு அவர்களுக்காக நல்ல ஒரு காலை உணவை சமைத்து வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல 10ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். He wants their involvement
as well. இயேசு அவர்களும் பிடித்த அந்த மீனை கொண்டு வரும்படியாய் அவர்களை உள்ளே கொண்டு வருகிறார். So what they did was they dragged the net and counted the fish they caught. They caught about 153 fish. ஆக அவர்கள் அந்த மீனை பிடித்தபடினாலே அந்த மீனை எண்ணுகிறார்கள். அதிலே 153 பெரிய மீன்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. So Jesus has prepared the breakfast already, the bread and the fish there. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இவர்களுக்காக ஒரு நல்ல காலை உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Jesus is very compassionate. He is preparing them the breakfast. இயேசு மிகவும் மனதுருக்கம் உள்ளவராய் சீஷர்களுக்காக காலை உணவை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Verse 12, Jesus said to them, "Come, eat breakfast." Yet none of the disciples dared ask him, "Who are you?" knowing that it was the Lord. 12ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. He had already fire there. The bread was already on fire. The fish was already cooking. கரி நெருப்பு ஏற்றப்பட்டதாய் அப்பமும் மீனும் சமைத்து ஆயத்தமாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். He says, "Come and dine." Jesus then came and took the bread and gave it to them, and likewise the fish. 13ஆம் வசனம், அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். Verse 14, now is the third time Jesus showed himself to the disciples after he was raised from the dead. 14ஆம் வசனம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். See, Jesus says, "Come and dine." இயேசு சொல்லுகிறார், வாங்கள் வந்து போஜனம் பண்ணுங்கள் என்கிறார். You know, if in those days eating with someone meant a great deal. அந்த நாட்களிலே ஒருவரோடு இணைந்து நாம் சாப்பாடு உண்ணுகிறது அவர்களோடு இருக்கிற ஐக்கியமாகும். It speaks about intimate fellowship, but especially eating with someone who denied Jesus 3 times. It's a gesture of forgiveness. மறுதலித்த ஒருவரோடு கூட அமர்ந்து போஜனம் பண்ணுவது என்பது அவர்களை மீண்டுமாக ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. It's all right, Peter, you denied me 3 times. It's all okay. இயேசு சொல்லுகிறார், பேதுருவே நீ என்னை 3 முறை மறுதலித்தார், பரவாயில்லை, ஆனாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறேன். See, if you had asked them, what was the highlight of your meeting with the Lord Jesus Christ? கிறிஸ்துவை சந்தித்த அந்த நாளிலே மிக முக்கியமான காரியம் என்னவென்று அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது They would have said fellowshipping with him. அவர் சொல்வார்கள், இயேசுவோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தோம். Fellowship with the Lord Jesus Christ is very, very important in our life. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானது ஒன்று பிரியமானவர்களே. Verses 15 to 17. So when they had eaten the breakfast, Jesus said to Simon Peter, "Simon, son of Jonah, do you love me more than these?" And he said to him, "Yes, Lord, ye know that I love you." He said to him, "Feed my lambs." He said to him again a second time, "Simon, son of Jonah, do you love me?" He said to him, "Yes, Lord, you know that I love you." He said to him, "Feed my sheep." He said to him the third time, "Simon, son of Jonah, do you love me?" Peter was grieved because he said to him third time, "Do you love me?" He said to him, "Lord, you know all things. You know that I love you." Jesus said to him, "Feed my sheep." 15ஆம் வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 16ஆம் வசனம், இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17ஆம் வசனம், மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். We know that Peter denied the Lord Jesus Christ
3 times publicly. நமக்கு நன்றாக தெரியும் பேதுருவானவர் இயேசு கிறிஸ்துவை 3 தரம் மறுதலித்தார் என்று. See, this interrogation has 3 parts. First question, do you love me? இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிற முதலாவது கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? Second part, we see Peter's reaction, I love you. இரண்டாவதாக பேதுரு சொல்லுகிறார், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதாக. The third part we see is commission to Peter, feed my sheep. மூன்றாவதாக இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. See, even though Peter denied him 3 times, how Jesus is restoring him back. பேதுரு என்னதான் 3 முறை இயேசுவை மறுதலித்திருந்தாலும் இயேசு மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிறார். So he's got question, reaction and commission. கேள்வியும் அவனுடைய மறுதரமும் அதன் பின்பதாக அவனுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளையும். So we see here this is done 3 times. You see, do you love me more than this? 3 முறை இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று. Probably he was referring to the boats, nets and his fishing business, his profession. இயேசு அவன் செய்த வலை, படவு, மீன் பிடிக்கிற வியாபாரம் இவை எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். The Lord Jesus Christ was asking him, do you love me more than this? இவைகளை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று. You know, in Greek for love there are 4 different words. அன்பிற்கு கிரேக்க பதத்திலே 4 விதமான அர்த்தங்கள் உண்டு. In English you have only word love. ஆங்கிலத்திலே லவ் என்று ஒரே பதம் தான் உண்டு. But in Bible you see 2 words used from the Greek, agape for love, phileo for love. வேதத்திலே 2 வகையான பதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று அகாப்பே, இன்னொன்று ஃபீலியோ. Agape is a divine, self-sacrificing, God kind of love. அகாப்பே அன்பு என்றால் சுயம் நலம் அற்ற தேவனின் அன்பாகும். Supreme love, highest form of love. மிக உயர்ந்த உன்னதமான நேச அன்பாகும். So when Jesus asked Peter இயேசு பேதுருவை பார்த்து கேட்டபொழுது the question, Simon, son of Jonah, do you love me? சீமோன் குமாரனாகிய பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபொழுது Twice he uses agapeo. 2 முறை அவர் அகாப்பே அன்பிலே கேட்கிறார். The third time he uses phileo. 3வது முறை அவர் கேட்கும்போது ஃபீலியோவின் அன்பிலே அவர் கேட்கிறார், சகோதரத்துவ அன்பு. If you want to make it simple, agape love, you can say it 100% love. அகாப்பே அன்பு சொல்லும்போது அது 100% அன்பாய் இருக்கிறது, தேவனின் அன்பு. As I said, it's the highest form of love, supreme love. அது மிகவும் உன்னதமான உயர்ந்த அன்பாய் காணப்படுகிறது. Phileo is a brotherly love. You can say probably about 65%. ஃபீலியோ என்று சொல்லும்போது சகோதரத்துவ அன்பு அது 65% அன்பாய் காணப்படுகிறது. What he was saying in asking Peter the first time, do you love me 100%, Simon son of Jonah? யோனாவின் குமாரனாகிய பேதுருவே 100% நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு முதலாம் தரம் கேட்கிறார். He said, Lord, I phileo. He used, the brotherly love. He said, I love you 65%. பேதுரு அதற்கு மறுத்தரமாக, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஃபீலியோ லவ், சகோதரத்துவ அன்பின் மூலமாக 65% சொன்னார். Jesus again asked him the second time, Simon son of Jonah, do you love me 100%? Peter replied, I love you 65%. இரண்டாம் தரையும் இயேசு அவனை பார்த்து அகாப்பே அன்பிலே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபொழுது பேதுரு ஃபீலியோ சகோதரத்துவ அன்பிலே 65% நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். When he asked him the third time, Peter was grieved. 3வது முறை இயேசு இதே கேள்வி கேட்டபோது அவன் துக்கப்பட்டான். When he asked him third time, the Lord Jesus Christ dropped down to Peter's level. இப்போது இயேசு பேதுருவின் நிலைக்கு இறங்கி அவனிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். Do you really love me 65%? And he replied, you know all things. You know that I love you. He said to him, feed my sheep. இயேசு அவன் நிலைக்கு இறங்கி
நீ என்னை 65% முழுமையாய் நேசிக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் துக்கப்பட்டு, இயேசுவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்றார். இயேசு அவனை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேட்டார். See, what Jesus is saying here is the third time he dropped down to the level of Peter. இங்கே நாம் முக்கியமாக பார்க்கிறது என்னவென்றால், இயேசு பேதுருவின் நிலைக்கு இறங்கி அவனை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். Do you love me? 65%. He says, Lord, you know all things. இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், அந்த 65% அன்பு முழுமையாய் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டபோது பேதுரு சொல்கிறான், இயேசுவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்று. And he says, you know that I love you. He says, yes, I love you. He was restored. He said, feed my sheep. அவனுடைய அன்பு மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்ட உடனே இயேசு சொல்கிறார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக என்று. Jesus restored him to catch men and to feed his sheep. இயேசு பேதுருவை மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றி என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவனுக்கு கட்டளை கொடுத்தார். Though Peter failed 3 times, so Jesus commissioned him to catch people and feed the people. What an encouragement for Peter. பேதுரு 3 முறை மறுதலில் விழுந்து போனவனாய் காணப்பட்டாலும் கூட இயேசு அவனிடத்திற்கு போய் அவன் நிலைக்கு இறங்கி அவனை புதுப்பித்து மீண்டுமாய் அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். Probably Peter was very uncomfortable to face the Lord Jesus because he denied him 3 times. பேதுரு இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு தகுதியற்றவனாய் உணர்ந்த பொழுது இயேசு அவனிடத்திலே போனார். But God in the business of restoring people. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற வேளையிலே இருக்கிறார். Jesus did not write Peter off. He restored him back in fellowship. கிறிஸ்து பேதுருவை புதுப்பித்து அவனோடு கூட ஐக்கியத்திலே அவனை கொண்டு வந்தார். And what a powerful witness he was for the Lord Jesus Christ. இயேசு எவ்வளவு வல்லமையான காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று பாருங்கள். In the same way, in your life you may going through difficult time. You may have gone away from God. You may going through, difficult situations. Whatever it may be, family situations, job situations, whatever it may be. And you lost fellowship with God. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை விட்டு விலகி எங்கேயோ தூரமாய் போய் வேலையிலோ மற்ற உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளாக சிக்கி பெண்கள் மீது மோகம் கொண்டு மற்ற ஏதோ ஒரு காரியத்திற்குள்ளாக தேவனை விட்டு வழி விலகி நீங்கள் போயிருக்கிறீர்களா? Like Peter denied him, you may have turned your back on God. பேதுருவை போல உங்கள் முதுகை இயேசுவுக்கு காண்பித்து கொண்டு இருக்கலாம். God is in the business of restoring people. God is in the business of putting broken lives of people together. இயேசு கிறிஸ்து உடைந்து போன மனிதனுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கிற வேளையிலே அவர் இருக்கிறார். உங்களை அவர் மீண்டுமாக எழுப்பி கட்டுவார். For Peter to have spent 3.5 years with him and to deny him 3 times was really a difficult thing. பேதுரு 3.5 ஆண்டு இயேசுவோடு கூட பிரயாணித்து 3 முறை இயேசுவை மறுதலித்தார். அது மிகவும் கடுமையான ஒரு காரியமாகும். But the Lord Jesus Christ graciously restored him. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா கிருபையினாலே அந்த காரியங்களை புதுப்பித்து அவனை மறுரூபப்படுத்தினார். So whatever may be your situation, whatever may be your circumstances, God wants to restore you. Restore your walk with him. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உடைக்கப்பட்ட நிலை எதுவாக இருந்தாலும் இயேசு உங்களை புதுப்பிக்கிறார். Do you want to come back to the Lord Jesus Christ? Please pray this prayer with me. நீங்கள் இயேசுவிடத்திலே மனம் திரும்பி மீண்டுமாய் வர வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்யுங்கள். Most gracious Heavenly Father, thank you for your Son Jesus. Lord, you are in the business of restoring people. I've gone away from you. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி. இயேசுவே, நீர் புதுப்பிக்கிற வேலையிலே இருக்கிறீர். நான் உம்மை விட்டு மிகவும் தூரத்திலே போயிருக்கிறேன். இயேசுவே, என்னை புதுப்பியும். I want to come back to you. Lord Jesus Christ, thank you for dying for me on the cross of Calvary. I believe that you died for me on the cross of Calvary for the forgiveness of my sins, and you rose again on the 3rd day. அன்பின் இயேசுவே, நீர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினீர். என் சார்பிலே என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். I believe that. Cleanse me with your precious blood. Wash me clean
of all my unrighteousness. I receive you into my life. I accept you as the Lord and Savior. Please restore me as your child. In Jesus' precious name. Amen. இயேசுவே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து தூய்மையாக்கும். இயேசுவே, உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை வழிநடத்தும். உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you have accepted Him as your Lord and Savior. I want you to go and fellowship in a local church. God bless you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சென்று இயேசுவோடு கூட ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.